பொதுவாகவே இந்த திமுகவினர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்களாம் உத்தமர்கள், ஊழலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர்கள், கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. சமீபத்தில் நடந்த டாஸ்மாக் விவகாரத்தில் கூட ஈடி சொல்லிட்டா அது உண்மையாயிருமா, ஈடி நிரூபிக்க சொல்லுங்க, ஏன் உங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு, வந்து கைது பண்ண சொல்லுங்க என்றெல்லாம் கூறிவிட்டு ஒவ்வொரு விவாதமாக சென்று இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு உள்ள போயிருக்கோமா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனா இதே உத்தமர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை விசாரிக்க கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன்பா நீங்க தான் உத்தமர்கள் ஆயிற்று, தைரியமா விசாரணை சந்திக்கலாம்ல, எதற்காக அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்று சொல்றீங்க? டாஸ்மாக்ல ப்ராப்பரா விலைப்பட்டியல் கிடையாது, வர்றவங்களுக்கு பில்லு கொடுக்க மாட்டீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க என்பது ஊர் அறிந்தது. இந்த நிலையில நாங்கள் ஊழலே செய்யாத அப்பழுக்கற்றவர்கள் என்று போய் நீதிமன்றத்தில் சொன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்? அது உங்களுக்கே தெரியும். டாஸ்மாக் விவகாரத்துல ஈடி அரசியல் செய்கிறது, அவங்கள்ட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்றீங்க இல்லையா, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஆதாரமே இருக்காதுங்க, ஏன்னா நாங்க வந்து சரியாக அரசு நிறுவனத்தை நடத்தியிருக்கோம், டாஸ்மாகை நடத்தியிருக்கோம் என்று தைரியம் இருந்தால் எதற்காக நீதிமன்றத்துக்கு சென்று விசாரிக்க கூடாது என்று சொல்ல முடியும்? எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? அது மட்டும் இல்ல, இதுவரை நடந்த அமலாக்கத்துறை விசாரணையும் சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல். உங்களுக்கு புரியுதா? இதுவரை நடந்ததுலாம் சட்டவிரோதமா, இனி விசாரிக்கவும் கூடாதான். இவ்வளவுதான் இவர்களுடைய லட்சணம். நீதிமன்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் போவாங்க, நிறைய முறை இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியிலிருந்து இன்னும் நிறைய விவகாரங்கள்ல நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு திமுக அரசாங்கத்திற்கு, அதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கும். இந்த விவகாரத்திலையும் நீதிமன்றம் ஒரு பாசிட்டிவான தீர்ப்பை கொடுப்பாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கு. ஏன்னா மக்களுடைய பணம், அதுல ஒரு முறைகேடு என்றால் நிச்சயமாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதுவும் டாஸ்மாக் என்பது அரசு நிறுவனம், மாநில அரசாங்கத்திற்குரிய ஒரு சில வருவாயில இது ஒரு மேஜர் வருவாய், தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக டாஸ்மாக் இருந்திருக்கு. பிடிஆர் அவர்கள் அவர் நிதியமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக்ல எவ்வளவு லீக்கேஜ் நடக்குது என்பதை சொல்லியிருக்காரு. அந்த லீக்கேஜ் மட்டும் சரியாக அரசு கஜானாவுக்கு வந்தால் அது மூலமாக எத்தனை நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பதையும் சொல்லியிருந்தாரு. டாஸ்மாக் மட்டும் இல்ல, ஒவ்வொரு பைசாவும், மக்களுடைய ஒவ்வொரு பைசாவும் அதற்குரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். அதனால ஈடி டாஸ்மாக் மட்டும் இல்ல, எல்லா துறையிலையுமே சோதனை நடத்தி உண்மையான ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான